ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஈஸியான டேஸ்டான மட்டன் சூப் எப்படி செய்கிறன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் சூப் செய்கிறதுக்கான தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 6-7 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. 2 துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பிளெண்ட் பண்ணி, நல்லா நைஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதை நான் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதனால் சூப்புக்கு நல்லா கொஞ்சம் நைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சள்தூள் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். 250 கிராம் வந்து மட்டன் எடுத்திருக்கேன். குக்கர் வந்து ஹீட் ஆகிட்டோன்னே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு தேவையான அளவு. ஒரு 1 மினிட் வந்து அந்த தக்காளியை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். உங்களுக்கு பார்க்க அடி பிடிச்ச மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் ஊற்றினீங்கன்னா இந்த மாதிரி வராது. ஆல்ரெடி எனக்கு மட்டனில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால நான் கம்மியாக ஆயில் விட்டுருக்கேன். 250 கிராம் வந்து மட்டன் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலா பவுலில் கொஞ்சம் மசாலா இருக்கு இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நான் குக்கர் வந்து விசில் போடுறேன். அஞ்சு விசில் வந்துருச்சு குக்கர்லேருந்து. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். See you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.